ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி தான் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தென் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இம்பார்ட்டண்டான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீன் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு முழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தென் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க, 20 சின்ன வெங்காயம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தென் நான் இதில் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய ரம்பையில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த க்ரீன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் ஆட் பண்ணி சேம் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தென் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 kg ரைஸை கழுவி க்ளீன் பண்ணி அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல சூடான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஷுவலான ரைஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பானா 1 கப்புக்கு 1 கப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். எப்பயும் ஒரே மெத்தடில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.